ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம அகோ விக்ரமார்க்கா இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து தேவ் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மாஸ் மசாலாவா இறக்கி கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஆந்திராவில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படத்தை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். அதனோட கதை சுருக்கம் என்னன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பாருங்க. தமிழ்லயே இருக்கு இந்த படம், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த படத்தினோட ஸ்டோரியை சொல்றேன். இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு, சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு, எல்லா தப்பான காரியங்களுக்கும் துணை போறாரு. அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்த்துவாரு. இதுதான் அந்த ஹீரோவுடைய ரோல். ஹீரோயினி ஒருத்தருங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க. ஒரு படிப்பறிவு இல்லாத ஊர்ல வந்து டீச்சர் வந்து வேலை செய்வாங்க. ஆனா டீச்சர் வேலை செய்யறத படம் ஃபுல்லா எந்த சீன்லயுமே காட்டுறதே கிடையாது. ஆனா குழந்தைங்களை கேதர் பண்ணி கொண்டே ஸ்கூல்ல விடுவாங்க. அவ்வளவுதான் அவங்க வேலை. வில்லன் வந்து ஒரு 5-6 வில்லன் இருக்கிறாங்க. 5-6 வில்லன்ல ஒரு மெயின் வில்லன் இருக்காரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. அவர் காஸ்டியூமே அதிகபட்சம் ஒரு அழுக்கு பேண்ட், ஒரு அழுக்கு சட்டை, ஒரு போர்வை, அழுக்கான கருப்பு போர்வை, காதுல கடுக்கன், நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரின்னு ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு வில்லனோட கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அந்த விஷயத்த பார்த்துட்டு நீங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஓப்பனிங்ல வந்து, அதாவது லஞ்சம் வாங்குற போலீஸா இருக்கும்போது வந்து சாமி படத்துல சில சீன்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து அந்த ஹீரோயினி வந்து இவர் போலீஸ் தான் தெரியாமலே கொண்டு போய் போலீஸை நடிக்க வைக்கும்போது கஜினியில ஒரு சீன் வருமே, நம்ம அசின் அவர்கள் வந்து சூர்யாவை பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப் எல்லாம் ஃபுல்லாவே இந்த டைரக்டரு கண்டிப்பா குருவி படத்தை பார்த்திருப்பாரு சமீபத்தில் நான் நினைக்கிறேன். ஃபுல்லாவே அந்த கடப்பால என்ன நடக்குமோ அதே தான் இந்த படம் ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி ஒரு கிராமத்தை கொண்டே உள்ள அடைச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கிராமத்துல வெளியே யாரும் விடுறது இல்ல. அந்த படத்துல வந்து ஹீரோவோட அப்பா வந்து மணிவண்ணன், அவரு என்ன பண்றாருன்னா, என் மகன் வருவான், கண்டிப்பா எங்களை காப்பாத்துவான்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல அந்த டீச்சரா இருக்கிற அம்மா என்ன பண்ணுதுன்னா, அந்த ஊர்ல ஒரு போலீஸா இருக்கும். அந்த அம்மாவை கொண்டாந்து அங்க அடிச்சு வச்சிருப்பாங்க 20 வருஷத்துக்கு மேல. அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும் என் மகன் வருவான்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க மகன் வந்து கடைசியில காப்பாத்துறதா இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த படம் ட்விஸ்ட் இருக்கு. ஆனா அது ட்விஸ்ட் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. பல படங்கள்ல மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு கலவையா கொடுத்த படம் தான் இந்த அகோ விக்ரமார்க்கா. இந்த படத்தை வந்து ஒரு சில சீன்கள் வந்து நம்ம ஏத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெலுங்கு படம்னாவே ஃபைட்டு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து வெறித்தனமா கத்துறது, இந்த சாங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த படத்துல அப்படி ஒன்றும் சாங்ஸ் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. ஒரு 2-3 படத்தோட ஒன்று மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மொத்தத்துல இந்த படம் என்ன பார்க்கலாமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் பார்க்கலாம். பல படங்களோட கலவை வந்து இந்த அகோ விக்ரமார்க்கா அந்த படம். இந்த படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா, அதாவது கூஸ் பம்பா இருக்கும். மியூசிக் சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா செலவு பண்ணி படத்தை எடுத்துக்கிறாங்க. அதுதான் மெயின் காரணம். அதனால படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து கண்டிப்பா ரசிக்கலாம். தேங்க்யூ. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.